உங்களுக்குலாம் டவுட் இருக்கும், நான் பிகினராக இருக்கேன், நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய டவுட் இருக்கும். இன்னும் நிறைய பேர் வந்து ஏஐ வந்துருச்சு, வெப்சைட்டில் ரொம்ப ஸ்டாண்டர்ட் ரீச் ஆயிடுச்சு, இப்போ போயிட்டு நான் HTML CSS கற்றுட்டு தான் என்னால் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஜேர்னியில் என்னால் ஸ்டேபிள் பண்ண முடியும் நிறைய பேர் யோசிப்பீங்க. இன்னும் நிறைய பேர் அதான் WordPress Shopify தான் இருக்கேன், நான் எதுக்கு HTML CSS கற்றுக்கிட்டு வெப்சைட் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும், அது யூஸ் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாமே நிறைய பேர் யோசிப்பீங்க. இன்னும் நிறைய பேர் வந்து ஐடி ஃபீல்டில் ஜாப் கிடைக்குமா, ஃப்யூச்சரில் ஃப்ரெஷருக்கு ஜாப் கிடைக்குமான்னு என்ன லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா ஃப்யூச்சரில் ஐடி ஃபீல்டில் ஜாப் கிடைக்கும்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. 2025 எந்தெந்த லாங்குவேஜ்லாம் கற்றுக்கிட்டா ஏஐ நம்பரை ரீப்ளேஸ் பண்ணாமல் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஜாப் எடுக்கலாம், எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஆண்டர்பிரனர் சைடாக கூட பார்க்கலாம், ஒரு எம்ப்ளாயி சைடாக கூட பார்க்கலாம். அது இன்டர்நெட்லாம் ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்குது, ஏஐ வந்துருச்சு, எல்லா பிஸ்னஸும் ஆன்லைன் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணும், அது வெப்சைட் டெவலப் பண்ணால் கண்டிப்பாக ஒரு டெவலப்பர் வேணும். ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் எதுக்காக வெப்சைட் யூஸ் பண்ணுறது, எதுக்காக வெப்சைட் நம்ம தேவைப்படுதுன்னு சொல்லிட்டீங்க. எப்படி வெப்சைட் நம்ம லேர்ன் பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணும்போது அதோட ஃபண்டமெண்டல் நம்ம கற்றுக்கணும். HTML, CSS, JavaScript மெயின். நிறைய பேர் வந்து கொஞ்ச நாள் மோட்டிவேஷனாக வீடியோ எடுக்கிறீங்க, பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு அதான் Shopify, WordPress தான் இருக்குது, அதில் யூஸ் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஆனால் HTML, CSS, JavaScript அதுக்கப்புறம் பேக்அண்ட் கோடிங் இருக்க மார்க்கெட் தனி, ஆனால் Shopify, WordPressோட மார்க்கெட் தனி. இது HTML, CSS, JavaScript வந்து கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அதில் மார்க்கெட் இருக்குது, அதில் நீங்கள் நிறைய கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம HTML கற்றுக்கணுன்னா 1 வீக் யூஸ் பண்ணி வெறும் HTML மொத்தம் கற்றுக்கோங்க. W3 ஸ்கூல் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் பாருங்கள். ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சின்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணுங்கள். எந்த மாதிரிலாம் HTML டேக்ஸ்லாம் எதுக்கு எந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகுது, டியூ டேக் எதுக்கு ஒர்க் ஆகுது, அது லிங்க் டேக் எதுக்காக ஒர்க் ஆகுது. 1 வீக் ஃபுல்லாகவே ஒரு 8 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாளாக ஒன்று கற்றுட்டு வாங்க. அந்த மாதிரி 8 வீக்ஸ் நீங்கள் கற்றுக்கினா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு HTML வந்து உங்களுக்கு வாட் தெரிஞ்சிடும். எல்லாமே என்னென்னு HTMLலாம் என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் 2 வீக்ஸ் வந்து CSS கற்றுக்கோங்க. இப்போ வந்து ஒரு வீடை கட்டிட்டோம், அந்த வீட்டில் டெக்கரேஷன் பண்ணோன்னா அதுக்கு நம்ம கண்டிப்பாக CSS வேணும். அதுக்கப்புறம் CSS வந்து 2 வீக் யூஸ் பண்ணுங்கள். எந்த மாதிரிலாம் CSSலாம் ஒர்க் ஆகுது, எதுக்காக நம்ம CSS யூஸ் பண்ணுறோம் சொல்லி அதுக்காக பாருங்கள். அதுக்கப்புறம் பூட்ஸ்ட்ராப் பாருங்கள். பூட்ஸ்ட்ராப் உள்ளே போயிட்டு அதுக்குள்ளே என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அது பாருங்கள். 1 வீக் HTML கற்றுக்கிட்டோம், இன்னும் 2 வீக் வந்து CSS கற்றுக்கிட்டோம். அந்த CSS HTML கமெண்ட் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் யூடியூப்பில். அதை யூடியூப்பில் பார்த்து அதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். வெறும் காப்பி பண்ணி நீங்கள் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கோடெலாம் எப்படி கமெண்ட் ஆகி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். அப்புறமா JavaScript கற்றுக்கணும். இப்போ வந்து HTML வீடும் கட்டியாச்சு, வீட்டுக்குள்ளே டெக்கரேஷன் பண்ணியாச்சு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஆட்டோமேஷன் சிஸ்டம் வைக்கணும், பட்டன் கிளிக் பண்ணால் போகிறதுக்கு. அதுக்கு நிறைய ஆட்டோமேஷன் சிஸ்டம் வைக்கணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக JavaScript வேணும். இப்போ வந்து JavaScript பார்த்தோன்னா எவ்வளோ நாள் கற்றுக்கணும்? 1-2 மந்த்லாம் நீங்கள் டைம் பண்ணி JavaScript கற்றுக்கணும். ஆனால் JavaScript வந்து ஒரு பெரிய லாங்குவேஜ். நீங்கள் JavaScript கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணால் பேக் ஹேண்ட் யூஸ் பண்ணலாம். அதே நீங்கள் React Native யூஸ் பண்ணலாம் JavaScript பார்த்திங்கன்னா. நிறைய பேர் வந்து JavaScript வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. JavaScript நிறையா ஃபோக்கஸ் பண்ணி JavaScriptல நீங்கள் மாஸ்டர் ஆகணும். ஏன்னா HTML CSS எவ்வளோ இம்பார்ட்டனோ அது வரைக்கும் JavaScript நீங்கள் கற்றுக்கணும். JavaScript கற்றுட்ட அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து எந்த மாதிரி சர்வர் சைடு எப்படி இருக்காது, கிளைண்ட் சைடு எப்படி இருக்காது சொல்லி தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி பேக்ஹேண்ட் எந்த மாதிரிலாம் ஒர்க்காது, ஃப்ரண்ட் ஹேண்ட் எந்த மாதிரி ஒர்க்காது, அது ரெண்டும் கம்பெனி எந்த மாதிரிலாம் ஒர்க்காதுன்னு சொல்லி அது தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து வெறும் பேக்ஹேண்ட் டெவலப்பர் கற்றுக்கிட்டா ஃப்ரண்ட் ஹேண்ட் டெவலப் பண்ணும்போது கற்றுக்கிட்டா வேல்யூ இல்லை. ரெண்டும் கம்பைன் பண்ணி கற்றுக்கணும். எல்லாம் ஐடி ஃபீல்டில் இப்போ வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான் கேட்குறாங்க. ஏன்னா இப்போ வந்து ஏஐ வந்தனால கோடிங் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. அது நாலேஜ் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் எந்த மாதிரிலாம் டிசைனிங் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் நிறைய பேர் நாலேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எல்லாமே நிறைய ஸ்கில்ஸ் தான் இப்போ வந்து கேட்குறாங்க. அதை நம்ம கற்றுக்கணுன்னா ஃப்ரண்ட் ஹேண்ட் வேணும், பேக் ஹேண்டு வேணும். பேக் ஹேண்ட் இப்போ நம்ம பேக் ஹேண்ட் போனோன்னா அதுக்கு நீங்கள் Node.js கற்றுக்கணும். Node.js கற்றுக்கிட்டா எனக்கு Express.js கற்றுக்கலாம். எனக்கு PHP தரணும்னா ரேலவல் கற்றுக்கலாம். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு 6 மந்த் ஆனால் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா HTML JavaScript மாதிரி இல்லை, இது வந்து பேக்ஹேண்ட் டெவலப்மெண்ட்டு. இதுதான் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம அது கற்றுக்கிட்டோன்னா நீங்கள் WordPress Shopify போக தேவை. நீங்கள் அந்த மாதிரி வெப்சைட்டை நீங்கள் டெவலப் பண்ணலாம். அது நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது நீங்கள் கற்றுக்கோங்க. நிறைய பேர் வந்து இதில் தான் ஜாப் போர்ட்டல் மாதிரி வெப்சைட் டெவலப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்ட்ஸ் தான் இருக்குது. Udemy யூஸ் பண்ணுங்கள். Udemyல வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து கோர்ஸ் எடுங்க. ஆஃபரில் கோர்ஸ் வரும், 500-600 தான் கோர்ஸ் வரும். அந்த பர்ச்சேஸ் பண்ணி 1 மந்த் 2 மந்த் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டும் நீங்கள் வந்து க்ளோன் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்காக ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் க்ரியேட் பண்ணுங்கள். அப்போது இப்போ வந்து ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஃபுல்லாகவே கற்றுப்பேன் அப்புறம்னு கேட்டால் ஃபுல்லாகவே நம்ம கற்றுக்க மாட்டோம். இப்போ எல்லா டெவலப்பரும் வந்து ஃபிங்கர் பிரிண்டில் எந்த லாங்குவேஜ் வச்சுக்க மாட்டோம்.
எந்தெந்தலாம் நம்ம தேவைப்படுமோ அப்பப்போ நம்ம கற்றுக்கிட்டு அப்பப்போ நம்ம டெவலப் பண்ணிருப்போம். தான் எல்லா டெவலப்பரும் பண்ணுவாங்க. நான் முதல்ல சொன்னேன் யூடியூப் சேனல் பார்த்து நிறையா வீடியோஸ்லாம் அதை பார்த்து டெவலப் பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி டெவலப் பண்ணும்போது உங்களுக்கே எந்தெந்த இதெல்லாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிக்கணும் உங்களுக்கே புரியும். எந்தெந்தெல்லாம் டேக்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். மிஸ்டேக் பண்ணுங்கள், எரர் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் வந்து டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். பேக் அண்ட் டெவலப்மெண்ட் போயிட்டு அப்புறம் நிறைய எரர்ஸ் வரும். ChatGPT இருக்குது, அந்த கோடு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். அதே வந்து இந்த கோடு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அதே சஜஷன் பண்ணோம். அது யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. நம்ம வந்து அந்த கோடு என்ன வேலை பண்ணுறதுன்னு புரிஞ்சால் நம்மளுக்கு போதும். அந்த மாதிரி நிறைய சின்ன சின்னதாக நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஒரு டைமிங்கில் ஃபுல் டெவலப்மெண்ட் உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஜாப் வந்து எனக்கு கிடைக்கல, நான் போய் எல்லா ஐடி ஃபீல்டிலும் ஜாப் ட்ரை பண்ணேன், ஆனால் எந்த ஐடி ஃபீல்டும் எனக்கு ஜாப் கிடைக்க மாட்டேங்குது, என் ரெஸ்யூம் எடுத்து நான் காமிச்சாலும் எந்த ஐடி ஃபீல்டும் ஜாப் கிடைக்கும்போது நிறைய பேர் சொல்கிறீங்க. நிறைய பேர் ரெஸ்யூம் தான் க்ரியேட் பண்ணுங்க, அவங்க போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி வெப்சைட்லாம் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் சொல்லி ஒரு போர்ட்ஃபோலியோ அவங்களுக்காகவே ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அவங்களுக்காகவே ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தீங்கன்னா எந்த கம்பெனியில் யாரும் எடுக்க மாட்டாங்க சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்காக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுங்கள். அதில் உங்கள் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் போட்டு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லி போடுங்க. அங்கே போயிட்டு எனக்கு எந்தெந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்குது, எந்தெந்த லாங்குவேஜ்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க காமிச்சா யார் உங்களை எடுக்காமல் போவாங்க சொல்லுங்கள். உங்கள் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்கில்ஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா நிறைய திங்ஸ் நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஜாப் கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் இந்த காம்படிஷன் வேர்ல்டில் ஸ்டேபிள் பண்ண முடியும். இப்போ நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் கற்றுக்கிட்டேன், நெக்ஸ்ட் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், இப்போ 4 எபிசோட் கற்றுக்கிட்டேன். உங்கள் GitHub பேஜில் வந்து நீங்கள் GitHub பேஜ் கிரியேட் பண்ணி அதில் உங்களோட ரெஸ்யூம்லாம் போடுங்க, உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் அதில் போடுங்க. அது GitHubனா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. GitHub யூஸ் பண்ண கற்றுக்கோங்க, லினக்ஸ் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க, யூபிண்டோ வாய்ஸ் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும், அதில் என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி அது கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் டெவாப்ஸ் கற்றுக்கோங்க. ஃபுல் ஸ்ட்ரக்சரை இந்த மாதிரிலாம் டெவலப் பண்ணணும்னு சொல்லி அது பாருங்கள். டாக்கரை பற்றி பாருங்கள். நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. கொஞ்சம் கற்றுக்கிட்டு உங்கள் ப்ராஜெக்ட்டில் இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணி டெவலப் பண்ணணும்னு சொல்லி பாருங்கள். அதை பண்ணால் உங்கள் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அப்போ API பற்றி படிங்க. APIனா என்னன்னு சொல்லி பாருங்கள். API எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லி கற்றுக்கோங்க. இது கற்றுக்க முன்னாடி வந்து டேட்டாபேஸ் கற்றுக்கணும். டேட்டாபேஸ் வந்து SQL இருக்குது, நான் SQL இருக்குது, MongoDB இருக்குது, அதெல்லாம் கற்றுக்கோங்க. எந்த இடத்துல நம்ம வெப்சைட் எந்தெந்த இமேஜஸ்லாம் சேவ் பண்ண எந்தெந்தெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பாருங்கள். வீடியோ சேவ் பண்ண என்னென்ன டேக்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பாருங்கள் டேட்டாபேஸில். அப்போ தான் உங்கள் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அந்த மாதிரி தான் உங்கள் நிறையா வெப்சைட்லாம் நீங்கள் டெவலப் பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறையா ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இன்னும் நிறைய பேர் வந்து பெரிய கம்பெனியில் நான் ப்ளேஸ் ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணுறீங்க. எனக்கு தெரிஞ்ச வந்து பெரிய கம்பெனி ட்ரை பண்ணாதீங்க. ஸ்மால் சேல்ஸ் பிஸ்னஸில் ஸ்டார்ட் அப்பில் போயிட்டு அங்கே போய் நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணுங்கள். அங்கே கண்டிப்பாக ஜாப் கிடச்சிரும். உங்கள் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக ஜாப் கிடச்சிரும். நீங்கள் போய் ஜாப் கிடச்சி அங்கே ஒரு 5 இயர்ஸ் 5 இயர்ஸ் நீங்கள் கம்மி தான் சேலரி தருவாங்க. நீங்கள் வெயிட் பண்ணி 5 இயர்ஸ் நல்லா நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணிங்கன்னா எந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. எந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட்ஸ் உள்ளே வருது, எந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட்ஸ் உள்ளே வருது, எந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணுறாங்க, எந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட் வந்து டெலிவரி பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த பிஸ்னஸ் A to Z உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓன் பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை அந்த பிஸ்னஸ் நாலேஜ் வச்சுக்கிட்டு நீங்கள் பெரிய கம்பெனியில் கூட நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஹையர் ஆகிடலாம். எதனாங்க சிம்பிள். இதை யூஸ் பண்ணி வெப்சைட் டெவலப்மெண்ட் கற்றுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலர் கண்டென்ட்டை பார்க்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.